அழகான வெண்மை நிறமான பூக்களை உடைய அதிக மருத்துவ குணம் வாய்ந்த இந்த மூலிகை செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி பேர் தான் நம்ம நந்தியாவட்டை இல்லைன்னா நந்தியார் வட்டை அப்படின்னு நம்ம கூப்பிடுறது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய செடி நம்மள எல்லார் வீடுகள்லையுமே முன்னால் அழகுக்காக வச்சுருப்போம். இது நம்ம நந்தியார் வட்டை இப்படின்னு சொல்கிறோம். இதில் அடுக்கு நந்தியாவட்டை இருக்குது, ஒத்த நந்தியாவட்டை இருக்குது. ஒத்த நந்தியாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா வேக்சிங் கோட்டோட இருக்கிறது இருக்குது. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இதில் 3 வகையாக நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வளர்த்திட்ருக்கோம். இது ஒரு அதிகமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு தாவரம். இது தெரியாமல் நம்ம அழகுக்கு மட்டும் வச்சிட்ருக்கோம். இனிமேல் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமாக இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அம்மா கண்ணுக்கு போடக்கூடிய மையை இதில் தான் தயாரிப்பாங்க. அதில் தான் அந்த மை தயாரித்து கண்ணுக்கு போட்டால் உடலுக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டைம் கிடைக்கும்போது அம்மா அதை பண்ண வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மற்ற மருத்துவ குணங்களை பற்றி நம்ம பார்ப்போம். இதனுடைய தாவரவியல் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா டேபர்னிமண்டனா டைவாரிகேட்டா அப்படிங்கிறது. இதனுடைய தாவரவியல் குடும்பம் அப்போசைனேசி. இது சாதாரணமாக ஆங்கிலத்தில் பின்வீல் ஃப்ளவர், கிரேப் ஜாஸ்மின், சிலோன் ஜாஸ்மின் இந்த மாதிரி பல வகையான பேர்களில் அழைக்கிறாங்க. இப்போ நான் முதல்லயே சொன்ன மாதிரி இது கண்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல மருந்துங்க. சிலர் அந்த பூவினுடைய ஜூஸை எடுத்து கண்ணுக்கு ஒரு ட்ராப் விடுறவங்களும் உண்டு. பட் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூக்களை நைட்டே ஒரு மண் சட்டி இல்லைன்னா கிளாஸ் பவுல் எடுத்து அதில் தண்ணியை நிறச்சிடுறாங்க. அதுக்குள்ளே இது அடுக்கு நந்தியாவட்டம் அப்படின்னா ஒரு 5-6 பூ போட்டுடுறாங்க. இல்லை ஒத்த சுத்து நந்தியாவட்டம் அப்படின்னா ஒரு 10-15 போட்டு ஓவர் நைட் அதை அப்படியே ஊற வச்சிடுறாங்க அந்த தண்ணியிலையே. காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணியினால கண்ணை கழுவுறாங்க. அதாவது ஐ வாஷ்னு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது கண் எரிச்சல் குணமாயிடுது. அதே மாதிரி கண்ணு சிவந்து இருந்தது அப்படின்னா அதையும் சரியாக்கிடுது. இதை எங்கள் வீட்லேயும் நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. நிறைய பீப்புள் இதை பயன்படுத்துறதையும் நான் பார்த்தேன். நானும் அதை யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கண் நல்லா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த செடியினுடைய இலை ஜூஸு, அதுலேருந்து அந்த இலையோ இல்லை பூவோ கிள்ளுனா வரக்கூடிய பால், இந்த பூவோட ஜூஸு எல்லாத்துக்குமே ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி கேரக்டர் இருக்குங்க. இப்போ உடலில் எங்கேயாவது அடிபட்டு ரத்தம் கட்டியிருந்தாலோ இல்லை நமக்கு வலி இருந்துகிட்ருக்கு, வீக்கம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னாலோ அந்த இடத்துல இந்த ஜூஸு லீஃப் இல்லைன்னா ஃப்ளவர் ஏதோட ஜூஸோ இல்லை அது வரக்கூடிய பாலோ அதை எடுத்து அந்த இடத்துல நம்ம அப்படியே அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சி பெயினும் குறையுது. இதுக்கு அதான் அனால்ஜெசிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது நமக்கு குணப்படுத்தி கொடுக்குதுங்க. இப்போ நம்ம எங்கேயாவது இடிச்சோ இல்லைன்னா விழுந்தோ நம்மளுக்கு அந்த சாறு காயம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மேலே அப்படியே தோல் சரிஞ்சு போயிட்டு ஒரு ஓப்பன் உண்டாக ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஜென்ரலாக ஆயின்மெண்ட் போடுவோம். ஆயின்மெண்ட் கையில் இல்லாத சமயத்தில் நம்ம இதனுடைய பாலை அப்ளை பண்ணலாம். ஏன்னா சில ட்ரைபல் பாப்புலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதை அழகாக ஆயின்மெண்ட் மாதிரி இந்த பாலை புண்ணுக்கு தடவும் போது அது குணமாயிடுது. ஏன்னா நான் ட்ரைபல் மெடிசன்ஸ் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறனால அவங்க இந்த பிளான்ட் எல்லாம் அந்த மெடிசினுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாலை அப்படியே ஆயின்மெண்ட் மாதிரி அது மேலே தடவும் போது ஒரு 2 நாளில் அவங்களுக்கு அந்த புண்ணு ஹீல் ஆயிடுதுங்க. இதில் கேட்டச்சின்ஸ், ஃப்ளாவோன்ஸ் இந்த மாதிரியான ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறனால இதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதுதான் நம்ம வூண்ட் ஹீலிங்கை ப்ரமோட் பண்ணி நியூ செல்ஸ் சீக்கிரமாக ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் கொரோனரிடைன், கெத்தரான்தைன் அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட்டான செகண்டரி மெட்டபலைட்ஸ் இருக்குதுங்க. இதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய குவெர்செட்டின், கேம்ஃபரால் எல்லாம் இருக்குது. இதில் விட்டமின் ஏ ஆல்டிகைடு ஃபார்ம்லையும், விட்டமின் டி, விட்டமின் இ இந்த மாதிரி மல்டி விட்டமின்ஸும் இந்த பிளான்ட்ல நிறைஞ்சு காணப்படுதுங்க. இதில் இத்தனை ஃபைட்டோ ஆல்கலாய்ட்ஸ் இருக்கிறனால தான் இதுக்கு அதிகமான மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்குது.
இது வந்து வூண்ட் ஹீலிங்க்கு வந்து ரொம்ப அதிக அளவில் பயன்படுத்து. இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் நாவல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கிற பேப்பரில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னாங்க, எத்தனாலிக் எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டடீஸில் வந்து அவங்க நிறைய என்சைம்ஸ் இந்த பிளான்ட்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை லெவல்ஸ் ஆஃப் ஃப்ளாவனாய்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே ஜேர்னல் ஆஃப் ஃபார்மகாக்னசி அண்ட் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஜேர்னலில் பப்ளிஷ் ஆன ஒரு பேப்பரில் நிறைய அதனுடைய ஃபைட்டோகெமிஸ்ட்ரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அபாரிசின் அப்படின்னு இருக்கக்கூடிய செகண்டரி மெட்டபலைட், அதாவது ஃபைட்டோ ஆல்கலாய்டுக்கு அதாவது போலியோ வைரஸ்க்கு எதிராக செயல்படக்கூடிய திறமை இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அவங்க குறிப்பிட்டிருக்கிறது வந்துங்க, ஆன்டி போலியோ 3 வைரஸ்க்கு எதிராக அது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொனோஃபிலின் கத்தராந்தின் இது வந்து முதல்லயே சொல்லியிருந்தேன். இந்த 2 ஆல்கலாய்டுக்குமே வந்து ஆன்டி டியூமர் எஃபெக்ட் இருக்கு. இது எல்லாமே வந்து இன்விட்ரோ இன்விவோ ஸ்டடி எல்லாத்துலேயுமே வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி கொரோனரிடின் அப்படின்ற ஃபைட்டோ ஆல்கலாய்டு அதுலேருந்து பிரித்து எடுத்ததில்ல, அதுக்கு வந்து அனல்ஜெசிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹைப்பர் டென்ஷனுக்குமே வந்து ஒரு ஹீலிங் எஃபெக்ட் கொடுக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டினுடைய பேரையே வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டோ ஆல்கலாய்டு வந்துங்க டேபரிமெண்டனின். இதுக்கு வந்துங்க வேசோ டைலேட்டரி எஃபெக்ட் இருக்கு. அதாவது நிறைய இடங்கள்ல வந்து ரத்த குழாய் சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேசோ டைலேஷன் மெடிகேஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டா, கார்டியாக்ஸ் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து இந்த டேபர்னிமெண்டனின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு கொடுக்குது அப்படிங்கிறத ஸ்டடியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது நிறைய ஃபைட்டோ ஆல்கலாய்டு இதில் இருக்குங்க. இதில் இபோகேமின் அப்படிங்கிறது வந்துங்க நம்ம சிஎன்எஸ் ஸ்டிமுலேஷனாக பயன்படுது. அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. நம்மளுடைய மூளை மற்றும் நரம்பு மண்டலத்துக்கு வந்து அது ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குங்கிறாங்க. இதனால் அந்த ரிசர்ச்சில் அவங்க சொல்லியிருக்கிற ஒன்று என்னன்னாங்க, அது ஆன்டி கன்வல்சிவ் ஏஜென்ட். அதாவது கன்வல்ஷன்ஸ் வரும் பார்த்தீங்களா, நம்ம ஊரில் நம்ம காக்கா வலிப்பு அப்படிங்கலாம் சொல்லுவோம், ஃபிட்ஸு அப்படின்னலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஆல்கலாய்டு வந்துங்க ஐசோவோயாக்ரிஸ்டின். இது வந்து பிராடி கார்டியாக் வந்து, அதாவது பிராடி கார்டியா அப்படின்னா ஹார்ட் பீட் வந்து லோயர் ஹார்ட் பீட் 1 மினிட்டுக்கு வந்து 60க்கு கீழே ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்குது, ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒயாகாமைன் இதில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கலாய்டு வந்து கார்டியோடானிக் எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு இது எல்லாமே ஸ்டடீஸில் இந்த மாதிரி எல்லாம் வந்து இன்விவோ இன்விட்ரோ ஸ்டடி எல்லாம் பண்ணி வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், எந்த மூலிகை தாவரத்துக்கு வந்து பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருந்தாலுமே ஒரு சூட்டபிளான மருத்துவருடைய அட்வைஸ் படி தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து இப்போ நானே சொன்னாலுமே சரி, நம்ம ரிசர்ச் ரிப்போர்ட் வச்சு சொன்னாலுமே நீங்கள் கை தேர்ந்த ஒரு டாக்டருடைய அட்வைஸின் படி மட்டும்தான் எடுக்கணும். நம்மளாம் எதையுமே அதை மருந்தாக எடுத்துக்க கூடாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you, best wishes, bye bye.